நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் அல்வானே சொல்லலாங்க. இதுக்கு நம்ம கோதுமை மாவோ இல்லை வேறு எந்த ஃப்ளோருமே யூஸ் பண்ணாமல் ஒரு பம்கின் வச்சு செய்யக்கூடிய அல்வா ரெசிபி தாங்க. ஆனால் இது காசி அல்வா கிடையாது. காசி அல்வாவுக்கு வந்து நம்ம ஒயிட் பம்கின் வச்சு செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பம்கின் வச்சு டிஃப்ரென்ஸாக நம்ம செய்திருக்கிறோம். இதுக்கு கலர் எதுவுமே தேவையில்லைங்க. அது மாதிரி நெய்யும் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவே போதுமானது. ஸ்வீட்டுமே பார்த்திங்கன்னா காயிலேயே கால்வாசி அளவு ஸ்வீட் இருக்குங்க. அதை தவிர தேவையான அளவு மட்டும் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய அல்வாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. வாங்க இந்த டேஸ்டான அல்வா ரெசிப்பியை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 400 கிராம் அளவு சக்கரை பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்கிற அந்த விதை தோல் பகுதி எல்லாத்தையும் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். காயை வந்து 2-3 பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தோலை சீவினிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உள்பக்கமும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. விதையும் இது கூட கொஞ்சம் நாராக இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டும் செய்யலாம், துருவிட்டும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி துருவிட்டு தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி சின்ன சன்னியாக இருக்கிற மாதிரி ஓட்டை, அதாவது சின்ன ஹோலாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஹோலில் வந்து இதை நல்லா துருவிக்கலாம். நம்ம நார்மலாக கேரட்லாம் துருவோம்ல, அந்த மாதிரி துருவிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் கலர்றதுக்கு. இந்த மாதிரி செய்யும்போது சட்டுன்னு வேக வச்சு எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பெரிய துருவினிங்கனாலும் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வராது. நம்ம வெள்ளை பூசணிக்காயில் துருவும் போது கொஞ்சம் தண்ணி விடும். இதில் வந்து தண்ணி வராது, கெட்டியாக தான் இருக்கும். அதனால் வேக வச்சு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ மீதம் இருக்கிற நெய்லேயே நம்ம துருவி வச்சுருக்கிற பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். காயை சேர்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இல்லை மெஷரிங் கப்பில் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணியும் சர்க்கரையும் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1.5 கப் அளவு பூசணிக்காய் இருந்தது. இதுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து அந்த காயை எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது காய் வதங்கிட்டு வரும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம ஊற்றுற நெய்யோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே நல்ல வாசனையாக இருக்குங்க. அதனால் நெய்யில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு லிட் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 1 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ காய் வந்து நல்லாவே வதங்கி வந்திருக்கு. நெய்யோட வாசத்தில் நல்லா கமகமன்னு மணமாக இருக்குது. இதை வந்து கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு பூசணிக்கான 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா காய் வேகிறதுக்கு நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காயோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா வந்தாதாங்க அல்வாவோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு கலருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பூசணிக்காயில் இருக்கிற அந்த எல்லோ கலரே போதுமானது. அதுவே நல்ல கலர் கொடுக்கும் சர்க்கரை சேர்க்க. இப்போ காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். இடையில திறந்து கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமே குக் ஆகிடும், நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம துருவின காய் தான் நல்லா எவ்வளவு அழகாக நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு. இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா வற்றி வரட்டும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி கெட்டியானதுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ காய் வந்து நல்லாவே வற்றி வந்துருச்சு. அதில் இருந்த ஈரப்பதம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. அதாவது ஈரப்பதம் இருக்குது, தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிட்டு காய் நல்லா மிக்சர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக நசிச்சோம்ல, நல்லா நசிஞ்சு வந்துடும். இந்த டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவு பூசணிக்காவுக்கு வந்து 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இது கூடயே உணுக்குன ஏலக்காய் வந்து தனியாக உணுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க.
நெய் சேர்த்து கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா திரண்டு சூப்பராக வந்திருக்குங்க. இந்த அல்வாவை சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறினோனையும் சாப்பிட்லாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி அல்வாவை இந்த பூசணிக்காய் வச்சு செய்து பாருங்கள். சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்குமே இது சூப்பரான ரெசிபிங்க. பூசணிக்காய் பெருமாளுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபின்னு சொல்லுவாங்க. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான அல்வா ரெசிபியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.